ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கையில் என்ன இருக்குது பாருங்க. சொல்லுங்க, என்ன இருக்குது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. என் கையில் அழகான மயில். அது ஒரு மயில் இல்லை, ரெண்டு ரெண்டு மயில். இந்த மயில் எப்படி வந்தது, இன்னும் வந்து உங்களுக்கு தெரியணுமா? அப்போ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். எப்போவுமே நான் ட்ரெயினில் வரும்போது நிறைய பேர் இந்த காட்மிஸ்லாம் விற்பாங்க. கம்மல், மூக்குத்தி, வளையல் போட்டெல்லாம். யாருமே என்னை வந்து வாங்கிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணதில்லை. நானும் வாங்குறவங்களாலும் வாய பாப்பா என்னென்ன பார்க்குறாங்க, என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் அது பெருசாக வாங்கினதில்லை. நமக்கு அந்த வாங்குகிற பணம் இருந்தால் நம்ம வீட்டு செலவுக்கு ஓடுமே. சும்மா நான் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பார்ப்பேன். நிறைய இடத்துல நினச்சிருக்கேன் பணம் இருந்தால் நம்மளும் வாங்கியிருக்கலாமேன்னு. சரி, மனத்தை தேர்த்திப்பேன். இன்றைக்கி இந்த பார்த்துக்கோங்க, ஒரு 10லேருந்து 11 வயசு இருக்கும் ஒரு குட்டி பையன் இந்த கம்மல் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது கம்மல் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ட்ரெயின் நிறைய கச்ச 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 கச்சன்னு கூட்டம். ஒரு 10லேருந்து 11 வயசு பையன் இருக்கும். அவன் அத்தனை பேர் வந்துட்டு ஆண்டி இது வாங்கிக்கோங்க, ஆண்டி இது வாங்கிக்கோங்க, ஆண்டி இது வாங்கிக்கோங்க கிட்டே வந்து கொடுக்குறான். நான் வேண்டான்னு ஒரு தடவை சொன்னேன், வேண்டான்னு 2 தடவை சொன்னேன். அதுவும் ஒரு கையில் முதல்ல இதை கவனிக்கவே இல்லை. அப்போ நான் வந்து ஓம் சரவண பவ மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற மனசில். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு காட்சி தாங்க, காட்சி தாங்க, காட்சி தான். அந்த பையன் வந்து முருக ரூபத்துலேயே நின்றுட்டு இருந்தான். என் கண்ணுக்கு அந்த பையன் முருகனாக தான் தெரிஞ்சான். உங்களுக்கு எப்படி இது புரியுமோன்னு தெரியாது. வச்சு ஆண்டி வாங்கிக்கங்கன்னு. அப்போ ஒரு நிமிஷம் நான் ஷாக் ஆகிட்டேன். நான் முருகரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். முருகர் மயில் ரூபத்தில் வந்து என்ன கூட்டுப்போன்னு சொல்கிற மாதிரி தான். நான் அந்த பையனை பார்க்குறேன், இந்த கம்மலை பார்க்குறேன், அந்த பையனை பார்க்குறேன், கம்மலை பார்க்குறேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவரை ட்ரெயினுக்கு வெளியே முருகா காட்சி தான், முருகா காட்சி தான் சொல்கிறேன். இந்த குழந்தை முருக ரூபத்தில் வந்து இந்த மயிலை எனக்கு கொடுக்காரு. அப்போ அந்த பையன் ஆண்டி வாங்கிக்கங்க, காலையிலேருந்து எனக்கு போனி எவ்வளோ, காலேருந்து போனி எவ்வளோன்னு சொல்லும் போது எனக்கு முருகரே வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு செகண்டில் என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. அப்போ நான் சொல்கிறேன் மனசில், எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, அந்த பையன் யார்கிட்டையும் போகுது, இந்த ட்ரெயின் நிறைய ஆள் இருக்குது, என்கிட்ட மத்தியும் அந்த பையன் வாங்கிக்க ரிக்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ நான் அந்த பையன்கிட்ட கேட்டது எவ்வளோப்பா அப்படின்னு. அந்த பையன் சொன்னால் ஆண்டி 60 ரூபா மட்டும் தான் வாங்கிக்கங்க, போனி ஆகிரும்னு. நான் வந்து வரும்போது, வீட்டிலேருந்து வரும்போது பைசா வந்து கணக்காக கொண்டு வருவேன். எப்படிங்களா, என்கிட்ட ட்ரெயின் பாஸ் இருக்குது, வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துடுவேன். எனக்கு கன்சூலேருந்து மாப்பா வர்றதுக்கு 15 ரூபா, மாப்பாலேருந்து கடைக்கு வரதுக்கு 30 ரூபா, 50 ரூபா கணக்கு கொண்டு வருவேன். நான் அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட பைசா இல்லை, வேண்டாடா வாங்கிக்கங்க ஆண்டி வாங்கிக்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறான். எனக்கு எப்படி அந்த பையன் சொல்ல முருகரே வந்து நான் வீட்டுக்கு வரேன் என்னை கூட்டுப்போன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பர்ஸில் அங்கே இங்கே தேடி பார்த்தேன், 50 ரூபா இருந்தது. வர்றதுக்கு 50 ரூபாவும், இதோ 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படி 10 ரூபா காயினும் ஒரு 50 ரூபா இருந்தது. நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, நீ வேறு இவ்வளோ ரேட் சொல்கிற. அவன் எப்படி சொல்கிறான், வச்சுக்கங்க ஆண்டி எனக்கு 50 ரூபா மட்டும் தந்தால் போதும், நீங்கள் டெய்லி இந்த ட்ரெயினில் தானே வரீங்க, எனக்கு நாளைக்கு 10 ரூபா தாங்கன்னு. நான் எதுவுமே யோசனை பண்ணாமல் இதை அப்படியே டக்குன்னு வாங்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், அந்த பையன் வேறு யார்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எதுனா கம்மல் காட்டியிருக்கலாம், மயிலை கொண்டாந்துட்டு என்கிட்டயே ரிக்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லி நான் டக்குன்னு வாங்கிட்டேன். இப்போ சொல்லுங்கள், முருகரை நம்புகிறவங்க அவர் கூடயே இருப்பார். எனக்கு தினம் நான் பூஜை பண்ணும்போது நாம் இருக்கவங்க கூட கவலைப்படாத அவங்க வழி துணையாக இருப்பேன்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என் கூட இருக்கார். நான் தான் வந்து என் கூட இருக்கவரை விட்டு நான் வெளியே எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு டக்குன்னு நான் வாங்கிட்டேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். இன்றைக்கி என் கூட நடந்தது மிராக்கிள் தான். இப்போ நான் காதில் போட்டு காட்டுறேன், சரிங்களா? நம்ம தங்க கம்பலை கழட்டிடுறோம். தங்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கவரிங் கம்பல் இது, சரிங்களா? இந்த ஜும்கா வந்து நான் போன வருஷம் நாகர்கோவில் படம் பார்த்தீங்களா, அங்கேருந்து 100 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தேன். காதோட கிடக்கு ஒன்றும் இல்லை. என்னோட ஒரு பழக்கம்னா கம்மல் மாற்றி போட ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டா நான் ஒன்றும் ரொம்ப ஆகலை. இப்போ முருகர் நம்மளை வந்து அடம் பிடிச்சி நம்ம கூட வந்திருக்காரு. அவர் தலையில் வைக்கலாம்னு நம்ம காதில் வச்சு அவர் 24 மணி நேரமும் அழகு பார்க்கலாம். வாங்க காதில் போட்டுக்கலாம். இந்த மயில் இடத்துல அவர் வேறு எந்த கம்மலும் காட்டியும் நான் வாங்கியிருக்க மாட்டேன். நான் 50 ரூபா வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இவர் மயிலை காட்டினோன்னு நானும் குடுன்னு வாங்கிட்டேன். எப்படி நம்ம மயில் நமக்கு பார்த்தீங்களா, நம்ம கூடயே இருக்காரு. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது யாராவது வந்து பணம் குறைச்சி கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வாங்கியிருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போ அதே அட்டையில் நம்ம தங்க கம்மலே மாட்டியாச்சு. கடவுள் என்றைக்கும் நமக்கு நேரில் வந்து காட்சி தருவார், நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி கம்மல் ரூபத்துலேயோ மனுஷங்க ரூபத்துலேயோ ஏதோ ரூபத்தில் வந்து நமக்கு துணை பண்ணுவார். கம்மல் நடக்க சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகரே என் கூட வரன்னு அடம் பிடிக்கும் போது நான் விட்டுருவேன்னா என்ன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முருகன் மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதிவு பிடிக்கும். இப்போ முருகர் வந்து நிறைய அற்புதம் அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நான் இந்த பதிவு முடிக்கிறேன். சூரசம்ஹாரத்துக்கு எனக்கு திருச்செந்தூர் போக முடியலன்னு ரொம்ப பயங்கர வருத்தமான வேதனையோட கண்ணீரோடு இந்த பதிவு முடிக்கிறேன். பிடிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டட்டா, பை பை, லவ் யூ. கமல் நல்லா இருக்கா?